இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீமுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை நல்லபடியாக அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரெத், எஃபெக்டிவ் டெப்த் இல்லைன்னா ஓவரால் டெப்த் கொடுத்துருப்பாங்க, எஃப்சிக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எஃப்ஐ வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எஃப்சிக்கு நம்மளுக்கு தெரியும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட், எஃப்ஐ நம்மளுக்கு என்னென்னு தெரியும் யீல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்டீல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏஎஸ்டி, அதாவது நம்பர் ஆஃப் ராட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் ராட்ஸ் பீமில் டென்ஷன் ஜோனில் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, எஃப்சிக்கு எல்லா கொஸ்டினையும் கொடுத்துருப்பாங்க. எஃப்ஐயோட வேல்யூ சில கொஸ்டினில் வேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மைல்டு ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட்னு கொடுத்துருப்பாங்க. மைல்டு ஸ்டீல்னா எஃப்ஐயோட வேல்யூ 250 Nm/mm². மைல்டு ஸ்டீல்னா எஃப்ஐ 250 Nm². நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹெச்ஒய்எஸ்டி பார்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 415 Nm/mm² ஈல்டு ஸ்ட்ரெஸோட வேல்யூ. ஸோ இதில் இந்த மாதிரி ஓப்பனாக கொடுத்துருக்க மாட்டாங்க. மைல்டு ஸ்டீல்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஹெச்ஒய்எஸ்டி பார்னு கொடுத்துருப்பாங்க. மைல்டு ஸ்டீல் பார்னா நீங்கள் எஃப்ஐயோட வேல்யூ 250 எடுத்துக்கோங்க, ஹெச்ஒய்எஸ்டி பார்னா எஃப்ஐயோட வேல்யூ 450 எடுத்துக்கோங்க. சரி, இப்போது எஃபெக்டிவ் டெப்த் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனையே முடிஞ்சிச்சு. டைரெக்டாக நம்ம எடுத்து நம்ம ப்ராப்ளத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவ் டெப்த்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ சென்டர் ஆஃப் த ராட் டாப் ஆஃப் த பீம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் டெப்த். இதுதான் எல்லா ஃபார்முலாவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃபெக்டிவ் டெப்த் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஓவரால் டெப்த் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். ஸோ கொஸ்டினில் எஃபெக்டிவ் சைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை எஃபெக்டிவ் டெப்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு சுலபமாக கணக்கை போட்டு முடிச்சிடலாம். ஒருவேளை நம்ம ஓவரால் டெப்த்துன்னு நம்ம கொஸ்டினில் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நாம் ஓவரால் டெப்த்திலிருந்து எஃபெக்டிவ் டெப்த்தை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். கவனிச்சுக்கோங்க. இப்போது எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கணும் ஓவரால் டெப்த்திலிருந்து. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பர்ஸ்னா 3 நம்பர்ஸ் ஆஃப் 20 mm டயராடோ 16 mm டயராடோ கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இது பிரெத்து, இது ஓவரால் டெப்த். எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். ஓவரால் சைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஓவரால் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 250 mm into 550 mmன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் 250 mm, ஓவரால் டெப்த் 550 mm. இங்கிருந்து இது வரைக்கும் கிளியர் கவர், அதாவது பாட்டம் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் த பீம் வரைக்கும் இருக்கக்கூடியது கிளியர் கவர். சரிங்களா? இப்போ இந்த சென்டர்ல இருந்து இருக்கக்கூடியது இங்கிருந்து ஆஃப் த டயா. ஓகேங்களா? மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஆஃப் டயா டிவைட் பை 2. சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டினில் ஓவரால் டெப்த்துன்னு மென்ஷன் பண்ணும்போது கிளியர் கவர் கொடுத்துருப்பாங்க 20 mm இல்லைன்னா 25 mmன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஓவரால் டெப்த்து கொடுத்து இந்த கிளியர் கவர் அவங்க சொல்லலை அப்படின்னா, நீங்கள் அஷ்யூம் கிளியர் கவர் இஸ் ஈக்குவல் டு 20 mm ஆர் 25 mmன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் டெப்த்திலிருந்து எஃபெக்டிவ் டெப்த்துங்கிறது அப்படிங்கிற போது ஓவரால் டெப்த், அதாவது பார்த்துட்டிங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் டெப்த். சரிங்களா?
எஃபெக்டிவ் டெப்த் இங்கிருந்து சென்டர் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் எஃபெக்டிவ் டெப்த். ஸோ ஓவரால் டெப்த் மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் ஹாஃப் ஆஃப் த டயா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வரணும். இங்கே இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓவரால் டெப்த்திலிருந்து கிளியர் கவரை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கிருந்து இந்த ஆஃப் ஆஃப் த டயாவை மைனஸ் பண்ணால் இங்கிருந்து நம்ம எஃபெக்டிவ் டெப்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கொஸ்டினில் எஃபெக்டிவ் கவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃபெக்டிவ் கவர் அப்படிங்கிறது டி டேஷ். அப்போது எஃபெக்டிவ் கவர் அப்படிங்கிறது கிளியர் கவர் பிளஸ் half of the main reinforcement. இங்கிருந்து இந்த சென்டர் ஆஃப் த ராட்லேருந்து பாட்டம் ஆஃப் த பீம் வரைக்கும் இருக்கிறது டி டேஷ். ஒருவேளை எஃபெக்டிவ் கவர்னு கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி டேஷ்னு போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் XU கண்டுபிடிக்கணும். அதாவது ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ். XU மீன்ஸ் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ். கவலைப்படாதீங்க, இதனுடைய ஃபார்முலா IS 456-2000ல பேஜ் நம்பர் 96 அண்ட் பேஜ் நம்பர் 70 இருக்குங்க. பேஜ் நம்பர் 96ல வந்து எல்லா ஃபார்முலாவும் இருக்கு. ஒரே ஒரு குட்டி ஃபார்முலாவை நம்ம பேஜ் நம்பர் 70ல எடுப்போம். அது வந்து XU லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுப்போம். சரிங்களா? இப்போ நான் கோட் புக் எடுத்துக்கிட்டேன், பேஜ் நம்பர் 96 எடுக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா actual neutral axis is equal to XU by D is equal to 0.87 Fi AST divided by 0.36 FCK into B into D. இப்போ D cancel ஆயிருங்க. ஸோ XU நீங்கள் கண்டுபிடிச்சலாமா? 0.87 Fi AST divided by 0.36 FCK B. அப்போ AST எப்படி கண்டுபிடிப்போம்? உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் பார் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பர் ஆஃப் 20 mm டயா பார் ப்ரொவைடட் டென்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 into pi d square by 4. அதாவது சர்க்குலர் ராடு வந்து சர்க்குலர் ராடு தானே. ஸோ ஏரியா வந்து pi d square by 4. எத்தனை நம்பர்ஸ்? 3 நம்பர்ஸ் ஆஃப் 20 mm டயா. அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 into pi into 20 square by 4. அப்போ என்ன டயா கொடுத்துருக்காங்களோ, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ, இது நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்டூ pi d square by 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். AST கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. XU லிமிட், அதாவது மேக்ஸிமம் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லலாம், லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. ஸோ XU லிமிட் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 70ல இருக்குங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 70ல வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா Fi 250 415 500 XU லிமிட் பை D கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.53 0.48 0.46. சரிங்களா? இதை வச்சு நம்ம இப்போ வந்து XU லிமிட் கண்டுபிடிக்கணும். எப்படி XU லிமிட் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டுபிடிக்கிறது XU லிமிட். இப்போ XU லிமிட் இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினில் வந்து மைல்டு ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ட்டாங்க, என்ன பண்ணணும்? FE 250 கிரேட் ஸ்டீல். ஓகேங்களா? இதே வந்து HYSDனா FE 415. இப்போ 250ஓ 415ஓ 500ஓ இப்போ உங்கள் கொஸ்டினில் வந்து 415 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போது
ஃபார் எக்ஸ்யூ லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபார் 415 FE 415 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா XU limit by D அதான் வேல்யூ கொடுத்துருக்கானே FE 415க்கு 0.48 is equal to 0.48. அப்போ XE லிமிட்டோட வேல்யூ என்னங்க 0.48 into effective depth நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ XU கண்டுபிடிச்சாச்சு, XU லிமிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ FE 500 இருந்துச்சுன்னா 0.46D சரிங்களா. D வந்து இப்படி போயிடும் 0.462 46 into D. 250 இருந்துச்சுன்னா 0.53 into D. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோங்க. எதையும் கம்பேர் பண்ணுவோம்னா கம்பேர் XU and XU limit. எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது XU, இதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா. இது XU லிமிட், இதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா. இப்போ இந்த XUங்கிறது XU லிமிட்டோட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் சரிங்களா. ஒருவேளை XU வந்து XU லிமிட் இது வந்து இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா XUவோட XU லிமிட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ORS ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். புரிஞ்சுங்களா. இப்போ இது வந்து 130 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 140 இருந்துச்சுன்னா இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். ஒருவேளை இது 160 இருந்து இது 200 வந்துச்சுன்னா இது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் தெரிஞ்சுக்குவோம். அப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது பேஜ் நம்பர் 96 இருக்குங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம XU லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பேஜ் நம்பர் 70க்கு போகும். XU லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பேஜ் நம்பர் 70க்கு போகும். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா XU லிமிட்டுக்கு XU வந்து XU லிமிட்டோட கம்மியாக இருந்தது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் MU லிமிட் இஸ் ஈக்குவல் டு பேஜ் நம்பர் 96 மறுபடியும் எடுத்துக்கலாம். (0.87 FI AST into D into 1 minus AST FI B into D into FCK. முடிஞ்சுதுங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி மொமெண்ட் MU லிமிட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. எப்போ இந்த கண்டிஷன் வரும்போது, ஒருவேளை நமக்கு இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபார் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் XU லிமிட்டோட XU அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது மேக்ஸிமம் பர்மிஷபிள் லிமிட் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸோட நியூட்ரல் ஆக்சிஸ் அதிகமாக வந்துவிட்டால் நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். MU limit is equal to 0.36 XU limit divided by D into 1 minus 0.42 XU limit divided by D BD square FCK. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம கால்குலேட்டரில் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணோன்னா தப்பாக போயிடும். இந்த ப்ராப்ளம் போடும்போது 2-3 ப்ராப்ளம் நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதில் ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு தடவை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸபிளாக இருக்கும். தட்ஸ் ஓகே.